வணக்கம். முதல்ல ஆண்டவனை பிரார்த்தித்துவிட்டு ஜனநாயக திருக்கோயிலான வாக்குச்சாவடி தான் ஜனநாயக திருக்கோயில். வாக்காளர்களே மகேசன்கள். அதனால இன்னைக்கு இறைவனை பிரார்த்தித்து இதே வாக்குச்சாவடிக்கு ஒரு மருத்துவ கல்லூரி உயர் மாணவியா வந்த, இதே வாக்குச்சாவடிக்கு அரசியல்வாதியா வந்த, பாஜகவோட மாநில தலைவரா வந்த, அதுக்கப்புறம் ஆளுநரா வந்த, இன்னைக்கு வேட்பாளரா வந்திருக்கிறேன். அதனால் இதுதான் ஜனநாயகத்தின் மாண்பு. ஒரே வாக்குச்சாவடியில ஒரு சாமானிய குடிமக்கள் எப்படி உயர்ந்து வர முடியும் என்பதற்கு வாக்குச்சாவடிகள் ஒரு சான்று. இன்னொன்னு, நான் ஆளுநரா ஆன உடனே அந்தந்த மாநிலத்தின் முதல் குடிமகள் அவர்கள் தான். அதனால அந்த மாநிலத்திற்கு அவர்கள் வாக்கை மாற்றி விடுவார்கள். ஆனா என் தமிழ் மக்கள் என் தமிழ்நாட்டில தான் என் வாக்கு இருக்கணும்னு நான் 2 மாநில ஆளுநர் ஆன பிறகும் என்னோட வாக்கை நான் தமிழ்நாட்டில தான், இந்த வாக்குச்சாவடியில தான் நான் செலுத்தினேன். அந்த மகிழ்ச்சியான பெருமையான தருணத்தை நான் மகிழ்வோடு பகிர்ந்து கொள்கிறேன். இது ஜனநாயக திருவிழா. எல்லோரும் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்று வாக்களிக்க வேண்டும். எனக்கு மயிலையில் மக்கள் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எனது பணிவன்பான வேண்டுகோள். யாரும் உங்களது வாக்குகளை வீணாக்காமல் அனைவரும் சென்று வாக்களித்து உங்கள் குரலாக நல்லவர்களின் குரல் சட்டமன்றத்தில் ஓங்கி ஒலிப்பதற்கு அனைவரும் உதவி செய்ய வேண்டும். குறிப்பாக பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் என்பது குறைவாகவே இருக்கிறது. அதனால் பெண்களின் குரல் சட்டமன்றத்தில் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்று எங்களை போன்றவர்களுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும். என்னப்பா, தேர்தல் ஆணையம் ஏற்பாடு மிக நன்றாக இருக்கிறது, சிறப்பாகவே இருக்கிறது. அவங்க முதலில் 100% வாக்காளர்களை வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்பதை பல முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யாரோட ஓட்டும் விட்டுப்படக்கூடாது என்பதற்காகவும் பல முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். வசதியாக வாக்குச்சாவடிகளை அமைத்திருக்கிறார்கள். சென்ற முறை தூரமாக இருந்த வாக்குச்சாவடிகள் கூட எஸ்ஐஆருக்கு பின்பு வீட்டிற்கு அருகே இருக்கும்படி பார்த்திருக்கிறார்கள். எஸ்ஐஆருக்கு பின்பு போலி வாக்காளர்கள்லாம் நீக்கப்பட்டு நேர்மையான வாக்காளர்கள் நேர்மையானவர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தலாக இது அமைந்திருக்கிறது. தேர்தல் பெண்கள் தான் தீர்மானிக்க போறாங்க. இதுவரைக்கும் வாக்களிக்காத பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். வாக்களிக்காத பெண்கள் வாக்களிக்காமலாம் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் வாக்களிப்பார்கள். ஆக வாக்களிக்க வேண்டும். அனைவரும் முற்றிலுமாக முழுவதுமாக வாக்களிக்கும் பொழுதுதான் இந்த ஜனநாயக திருவிழா நிறைவடையும். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார், மக்கள் தான், மக்களாட்சி தான் முதன்மையானது, மக்களே முதன்மையானவர்கள். எங்களது கொள்கையும் அதனால்தான். அத மக்கள் மக்கள் மக்கள். நன்றி.